மணிப்பூரில் தடையை மீறி நள்ளிரவிலும் போராட்டம் நீடித்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மணிப்பூரில் மைதேயி இனத்தின் அமைப்பான அரம்பாய் தெங்கோலைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தகவல் பரவியதை அடுத்து அங்கு மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கலவரத்தை கட்டுப்படுத்த 5 மாவட்டங்களில் இணையதள சேவையை முடக்கி 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் தடை உத்தரவை மீறி நள்ளிரவிலும் நீடித்த போராட்டம் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள உதவி ஆட்சியர் அலுவலகத்துக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் மணிப்பூரில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்திக்கு வழக்கமான பரிசோதனைகள் தான் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடந்த வாரம் தனிப்பட்ட பயணமாக சிம்லா சென்றிருந்தார். அங்கு அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் டெல்லி திரும்பிய அவர் நேற்று சத் கங்காராம் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இது வழக்கமான பரிசோதனைகள் தான் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியா உறுதியாக ஈடுபடாது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ள முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலர் சையத் அலி வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த இந்திய நீர்வளத்துறை செயலர் தேபாஸ்ரீ முகர்ஜி, எல்லையை தாண்டி பயங்கரவாதம் தொடர்பாக இந்தியா முன்வைக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஒப்பந்தம் முழுமையாக புதுப்பிக்கப்படும் வரை அந்நாட்டுடன் எந்த வகையிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்தார். கோவா மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவ அதிகாரியை பொதுமக்கள் முன்னிலையில் அவமதித்த பாஜக அமைச்சருக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார். கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுகாதார அமைச்சர் விஸ்வஜித் ராணே ஆய்வுக்கு சென்றுள்ளார். அப்போது வயதான பெண்மணி ஒருவர் தனக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று அமைச்சரிடம் புகார் தெரிவித்தார். இதையடுத்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் ருத்ரேஷ் குட்டிக்கரை அழைத்த அமைச்சர் கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதற்கு மருத்துவ சங்கம் எதிர்த்த நிலையில் தற்போது அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். தான் திடீர் தூண்டுதலால் கோபமடைந்ததாகவும் மருத்துவர்கள் சமூகத்தை மதிப்பதாகவும் மருத்துவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மலேசியாவில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்து விபத்துக்குள்ளானதில் 15 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மலேசியாவின் பேராக் மாகாணத்தில் சுல்தான் இட்ரிஸ் என்ற தனியார் கல்லூரி அமைந்துள்ளது. அங்கு பயிலும் மாணவர்கள் கல்லூரி நிகழ்ச்சிக்காக சிலர் தாய்லாந்து எல்லையில் உள்ள கெரிக் நெடுஞ்சாலை அருகே பேருந்தில் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது அந்த பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கார் மீது மோதியது. இதில் மாணவர்கள் உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அந்த நாட்டின் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.